நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் அறிவு என்பது, விவேகம் என்பது தெய்வம் கொடுத்தால் மட்டுமே நல்ல அறிவு கிடைக்கும். இது சம்பந்தமான ஒரு நடந்து முடிந்தது, கேட்டது, இதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 3 இளைஞர்கள் ஒரு சாமியார் இடத்தில் வந்தார்கள். சாமியார் என்றால் குடும்பத்தோடு இருக்கிற சாமியார், ஃபேமிலியாக இருக்கிற சாமியார். அவர் வந்து, ஐயா, நாங்கள் பணிபுரிய வேலை செய்ய ஆசைப்படுகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆசானாக இருந்து எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சாமியார் என்ன செய்தார், எல்லாரும் நாளைக்கு வாங்க என்று சொல்லிவிட்டார். உடனே அடுத்த நாள் அவருக்கு 3 பேரும் வந்தார்கள். 3 பேர் வந்தவுடன் அவருடைய மனைவி இடத்தில் அவர் வீட்டில் ஒரு ரூமில் அறையில் மறைந்து கொண்டு, நான் இறந்து விட்டதாக பொய் சொல், அவருடைய அறிவு எப்படி இருக்கிறது நான் சோதிக்கவே என்று சொல்லி, சாமியார் என்ன, எங்களுடைய கணவருடைய காதில் ஓணான் பூந்து விட்டது, இறந்து விட்டார் என்ற பொய்யை சொல் அப்படின்னு சொன்னார். அதே போல் 3 பேர் வந்தார்கள். முதலில் ஒருவன் வந்தான். வந்தவுடன், ஆமாம் ஐயா எங்கே, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இறந்துட்டார் சொன்னோன்னே எனக்கு தலை எடுத்து அவர்கிட்ட கற்றுக்கோன்னு நினச்சேன். என் ராசி சரியில்லை என்று தலையை தொங்க விட்டு சென்றான். அதே போல் இன்னொருவன் வந்தான். அதே மாதிரி அந்த அம்மா சொன்னார். அந்த அம்மா சொன்ன உடனே அவன் சொன்னான், எனக்கு போகும்போதே சொன்னாங்க எங்கள் வீட்டில், நீ போகிற இடத்துல உருப்படாது, நீ உருப்பட மாட்டேன், அதே மாதிரி ஆகிப்போச்சு என்று தலையை தொங்க விட்டு சொன்னான். 3வது ஒருவன் வந்தான். 3வது ஒருவன் வந்து சொன்னான். இதே மாதிரி அந்த அம்மா சொன்னவுடன் அவன், பரவாயில்லையம்மா, நான் இங்கேயே இருக்கிறேன், அவர் 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 இறந்து விட்டார் அல்லவா, அவர் இருந்த இடத்தில் நான் இருந்து நான் தூரத்திலிருந்து அவர் இருக்கிற இடத்திலிருந்து கற்றுக்க வேண்டியது கற்றுக்கொள்கிறேன் சொன்னவுடன் சாமியார் வெளியே வந்தார். சாமியார் வெளியே வந்து, எப்படிப்பா உனக்கு மாத்திரம் நம்பிக்கை இல்லாமல் போச்சு, அம்மா சொன்னது. ஐயா, கணவன் இறந்தால் ஒரு முகத்தில் ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தமே இல்லை அம்மா இடத்தில், உங்களுடைய மனைவி எடுத்து அந்த வருத்தமே இல்லை. அதை பார்த்து உண்மையை தெரிஞ்சிட்டேன். 2வது, ஒரு மனிதனுடைய காதில் ஓணான் போதுவது என்பது நடக்காத காரியம் என்று விவேகமாக பதில் சொன்னான். அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். இதே போலத்தான் சாலமன் ராஜா அரண்மனையில் இருக்கும் பொழுது அவரை சோதிக்க வேண்டி சீபா தேசத்து ராணி வந்தாள். ராணி வந்தவுடன் இவன் எப்படி ஞானத்தில் சேர்ந்தவன் என்று அறிய வேண்டி பிளாஸ்டிக் பூவையும் ஒரிஜினல் பூவையும் வைத்து அலங்காரம் பண்ணி தூரத்திலிருந்து அவரை கூட்டி கொண்டு போய், இதில் எந்த பூ ஒரிஜினல் பூ, எந்த பூ டூப்ளிகேட் பூ என்று கண்டுபிடிங்கள் என்று சொன்னார். சாலமன் ஒரு நிமிடம் நின்று அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஒரிஜினல் பூவை சுற்றி தேனீக்கள் வந்து அந்த அந்த மலர்கள் மேல் அமர்ந்தது. பிளாஸ்டிக் பூவை இடத்தில் எந்த தேனியும் போகவில்லை. உடனே அங்கிருந்தே சொன்னார், இந்த பூக்கள் எல்லாம் உண்மையான பூக்கள், அதெல்லாம் டூப்ளிகேட் பூக்கள் என்று சொன்னார். இது போலத்தான் நம் அறிவை ஞானத்தால் நிரப்ப வேண்டிய ஆண்டவரத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று. அதுபோல் செய்தால் நீங்கள் உலகத்திலேயே சிறந்த அறிவாளியாக இருப்பீர்கள் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?